இறை இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, இன்று நாம் ஆண்டின் பொதுக்காலம் 27ஆம் ஞாயிறை கொண்டாடுகின்றோம். இன்றைய நற்செய்தியானது நமக்கு சிறிதளவு நம்பிக்கை இருந்தால் போதும், மலையளவிற்கு சாதிக்கலாம் என்கிறது. நமக்கு நம்பிக்கை நம்முடைய வாழ்வில் எப்படி கிடைத்தது? இவர்தான் அம்மா, இவர்தான் அப்பா என்ற நம்பிக்கை. அம்மா சொன்னார்கள், அதை அப்படியே ஏற்றுக்கொண்டோம். இது நமது ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நடக்கும் முக்கியமான செயல், முக்கியமான சொல்லாகும். இதற்கு அடுத்த நிலையில் நாம் ஆசிரியர்களை நம்பினோம். அவர் கற்றுக் கொடுப்பது நமது வாழ்வை முன்னேற்றும் என்று அவர் சொல்படி வாழ்ந்தோம். வாழ்வின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த செயல் தொடர்ந்து நடந்தது, நடக்கிறது, பார்த்தோம், நம்பிக்கை கொண்டோம். ஆனால் இறை அனுபவம், அன்று சீடர்கள் இயேசுவோடு இருந்தார்கள், பார்த்தார்கள், நம்பினார்கள், இறை அனுபவத்தில் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று வாழ்கின்ற நமக்கு இறை அனுபவம் உண்டா? நாம் பேசுகின்ற பொழுதோ, ஏதோ ஒரு நன்மை நடக்கின்ற பொழுதோ, இறைவனின் துணை இல்லாமல் எதுவுமே நடக்காது என்கிறோம். அதை அறிக்கையும் இடுகின்றோம். ஆனால் இது எனது அனுபவமா? எனது படிப்பின் மூலம் கிடைத்ததா? அல்லது மற்றவர்கள் என்னிடம் பகிர்ந்து கொண்டதா? புனித லூக்காஸ் தெளிவாக குறிப்பிடுகின்றார், இயேசுவிடம் செல்லுங்கள், அனுபவத்தை பெறுங்கள். அந்த அனுபவம் சிறிய அளவில் இருந்தாலும் அந்த நம்பிக்கையே உன்னை காக்கும் என்கிறார். மேலும் இன்றைய நற்செய்தியில் முதலாளி, தொழிலாளி பற்றியும் கூறுகிறார். தொழில் என்று வருகின்ற பொழுது அது கடமையாகிறது, அதற்கு ஊதியமும் நாம் பெறுகின்றோம். இதில் எங்கிருந்து வருகிறது மதிப்பு? பணியின் நிமித்தம் அனைத்தும் சமமே, தேவையானது ஒன்றே ஒன்றுதான். நம்பிக்கை நம்மை பலப்படுத்தும். இதற்கு வழிகாட்டுவது நேர்மை, அன்பு, இறைவார்த்தை. இதை நாம் கடைபிடிக்கும் பொழுது தூய ஆவியார் துணை நின்று வழி நடத்துவார். ஆபிரகாம் 100 வயதிலும் இறைவனை நம்பினார், விசுவாசத்தின் தந்தையானார். அன்னை மரியாள் நம்பினார், இறைமகனை பெற்றார், நமக்கும் அன்னையானார். படித்து பார்க்கும் பொழுதுதான், படித்தவர்கள் கூறும் பொழுதுதான் புத்தகத்தின் கருத்து புரியும். பழகி பார்க்கும் பொழுதுதான் உறவுகளின் அருமை புரியும். அனுபவித்து பார்க்கும் பொழுதுதான் ஆன்மீக அனுபவம் கிடைக்கும். காக்கும் தெய்வம் கைவிடாமல் கரம் நீட்டி அழைக்கின்றார். அனுபவங்கள் வாழ்வில் 1000 கிடைக்கும். ஆண்டவனின் அனுபவம் நம்மிடம் உண்டா? ஆளும் இறைவனிடம் ஆணவத்தை விட்டுவிட்டு அனுதினமும் நம்மை ஒப்படைப்போம். பலன் எதிர்பாராது பணியை செய்வோம். படைத்த இறைவன் பராமரித்து வழிநடத்துவார்.